எதை சொல்லுவேன் கோகிலா, எதை சொல்லுவேன் நானு? எதை பாத்தியோ அதை சொல்லு. எதிர்பார்த்தபடி அவ வீட்டுக்கு தான் மாப்பிள்ள போனார். ஆனா எதிர்பார்த்ததுக்கு ஒருபடி மேலாவே நடந்துட்டார். பூகா மாதிரி வீட்டு வாசல் அவ வரதுக்காகவே காத்துட்டு இருக்காரா பாரு. அவ வந்த உடனே பாராட்டிட்டே நேர போய் அப்புறம் தோளோட தோல் இடிச்சுண்டு அப்புறம் வேண்டாம் கோகிலா சொல்லுடா. அப்புறம் என்ன பிச்சு பிச்சுன்னு ஒரு சத்தம். 2 பேரும் பெட்ரூம் போயிட்டா. நீ கோகிலா ஒலிபரப்பு இலாக்கா வருது, கொஞ்சம் பொறுமையா. கோகிலா, கடலூர்ல இருந்து என் நாத்தனார் பசங்க வந்திருக்கா. பசி பசி பறக்கிறதுகள். கொஞ்சம் காபி கலந்து கொடுத்துட்டா கம்முன்னு கிடக்குங்க. ஒரு டம்ளர் காபி பொடி இருந்தா கூட. போன வாரம் வாங்கினதையும் சேர்த்து கொடுத்துறேன். என்ன கோகிலா, நீ வழக்கமா கொடுப்பிய அதே பாத்திரத்துல கொடு. அப்பதான் நேக்கு திருப்பி கொடுக்க ஒரு கணக்கா இருக்கும். சமத்து ரொம்ப சமத்து. போன வாரம் டம்ளர்ல காபி பொடி வாங்கி போனீங்க, வெறும் டம்ளர் தான் வந்தது. காபி பொடியை காணோம். ரொம்ப கண்டியம். நேக்கும் கோகிலாவுக்கும் இன்னைக்கு நேத்தா பழக்கம். இந்தாங்கோ கோகிலா, நேக்கு சமயத்துல எவ்வளவோ ஒத்தாசை பண்ற. உன் மனசுக்கு ஒரு குறையும் வராதடி. கோகிலா, ஒரு விஷயம். என் நாத்தனாரோட பசங்க சினிமா ஷூட்டிங் பார்க்கணும்னு ஆசைப்படுறதுகள். அதுவும் காமெடியோட ஷூட்டிங்னா அதுகளுக்கு ஒரே குஷி. உன் ஆத்துக்காருக்கு தான் காமெடியோட கார்ல போற அளவுக்கு பழக்கமாச்சே. அவர் என்ன சொல்லி ஏற்பாடு பண்றியா? நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டி. எல்லாருக்குமா கிடைக்கும் சினிமா நடிகையோடைய பழக்கம். உங்களுக்கு இனிமே நான் காபி பொடி தரதா இல்ல கோகிலா? வாமா கோகிலா, வா. என்ன தனியா வந்திருக்க? தனியாவே போயிடுவேன்னு பயமா இருக்கு. என்னம்மா சொல்றேனே? அவங்க ஃப்ரெண்ட பார்த்துட்டு என்ன தள்ளி வச்சுட்டு வரணும்னு தோன்றது. தள்ளி வச்சுட்டு? நீங்க ஃப்ரெண்டு பிடிச்சு கொடுத்துருக்கேன். அந்த சினிமா நடிகை காமெடி அவளோட குடித்தனம் நடத்துவார். வாட் நான்சென்ஸ். அது என்ன சென்ஸ் எனக்கு தெரியாது. என் குடும்பம் 2 படாம இருக்கணும். எங்க ஆத்துக்காரன் என்னை விட்டு போயிடக்கூடாது. உங்களால தான் அவ தொடர்பு வந்தது. நீங்களே அவருக்கு புத்தி சொல்லி எனக்கு காப்பாத்துங்க. எனக்கு காப்பாத்துங்க. நீங்களா? வாங்க மேல வாங்க. ஏன் நிக்கிறாள்? வாங்க. போறது பாருங்க உள்ள. மணி, எங்கப்பா போயிட்ட நீ? ஏன் சார், ஏதாவது கேஸா? முதல் கேஸ் முடியட்டும். உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க ஏன் சார் கண்ட இடத்தெல்லாம் தேடுறீங்க? ஒண்ணு என் கிளைண்ட் வீட்டுல இருப்பேன், இல்ல என் வீட்டுல இருப்பேன். அவ்வளவுதானே. கொஞ்சம் தருவாங்க. நீ கிளைண்ட் கிட்ட ரொம்ப அட்டாச்னு தெரியுது. கேஸ்லயும் ரொம்ப சின்சியர்னு புரியுது. சொல்றேன், வா போலாம். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க கூட பேசிட்டு இருங்க, நான் வரேன். இருங்க இருங்க. நான் ஜெயிச்சுட்டு இருக்கும்போது போயிட்டா எப்படி? ஆடிட்டர் வெயிட் பண்ணுவார். பண்ணுவேல இல்லையா? மணி, ப்ளீஸ் லெட்ஸ் கோ. மழை வேற வர மாதிரி இருக்கு. உன்னை நான் வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன். கமான். என்ன சார், என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு மழையே பார்த்து உட்கார்ந்து இருக்க. இது வெறும் தூரலா இல்ல வெள்ளமே அடிச்சுட்டு போக போகுதான்னு எனக்கு புரியல. உன் குடும்ப வாழ்க்கையை பத்தி தான் சொல்றேன். நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரியாத மாதிரி நடிக்காது. மழை விட்டுரும் போல் இருக்க. இதப்ப பேச்ச மாட்டாத. மணி, உனக்கும் காமினிக்கும் என்ன உறவு? காமினி ஒரு சிறந்த நடிகை, நான் ஒரு சிறந்த ரசிகன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சரி, அவங்களுக்கு நான் வக்கீல், அவங்க எனக்கு கிளைண்ட். அவ்வளவுதானா? அவங்க பொம்பளை, நான் ஆம்பளை. போதுமா? இது என்ன விசாரணை? மணி, நீ கல்யாணமானவ, அவ கல்யாணம் ஆகாதவ. நீ சபல புத்திக்காரன், அவ சந்தர்ப்பவாதி. ஸ்டாப் இட். என்ன சில்லியா பேசுங்க? சீரியஸா சொல்றேன். காமினியோட நீ நெருக்கமா பழகுற, அதை உன்னால மறுக்க முடியாது. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கூட பழகிறதுல என்ன சார் தப்பு? மணி, ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ரொம்ப விசாலமான வார்த்தை.
நாம செய்யற தவறுகளையும் தடுமாற்றங்களையும் அந்த வார்த்தையால மறைக்க நாம முயற்சி பண்றோம். இத பாரு, காமினியோட நட்புக்கு காரணமா இருந்தவனே நான். இப்ப நானே சொல்றேன், உனக்கு அவ ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்ப்பா. வாட் இஸ் தி ஃபேண்டாஸ்டிக் ரீசன் பிஹைண்ட் திஸ் ப்ரீச்சிங்? எங்களோட நட்பு உங்களை எந்த விதத்துல பாதிக்கிறது? என்ன பாதிக்கல, ஆனா அது உன் குடும்பத்தை பாதிக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கோகிலா அதை சொன்னாளா? நோ நோ, நானே தான் உன்னை கேட்கிறேன். ஆடிட்டர், உங்களுக்கு கணக்கு படத்தான் தெரியும். வீணா எதையாவது கற்பனை பண்ணிக்காதே. ஐ லைக் காமினி, ஷீ லைக்ஸ் மீ, தட்ஸ் ஆல். எங்களுடைய இந்த நட்புக்கு வேற யாராவது தப்பா அர்த்தம் கண்டுபிடிக்கிறதா இருந்தா ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். நான் என்ன குடும்பத்தை கவனிக்காம போயிட்டேன்? நான் பொண்டாட்டிக்கு தான் அன்பா இல்லையா, இல்ல குழந்தைகிட்ட பிரியமா இல்லையா? அதை நான் மறுக்கல. இருந்தாலும் அந்த அன்புல பாசத்துல ஒரு போலித்தனம் இருக்கும் நான் சந்தேகப்படுறேன். நான் இந்த பார்மணி, உனக்கும் காமினிக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல கலங்க இல்லைன்னா எதுக்காக கோகிலா கிட்ட எல்லாத்தையும் மறைக்கணும்? ஏன் இவ்வளவு பொய்களை அவள்கிட்ட சொல்லி இருக்கணும்? பாம்பே போறேன்னு சொல்லிட்டு பெங்களூர் போயிருக்க. அது கோகிலா ரொம்ப பிரிட்டில், ரொம்ப மென்மையானவ. எனக்கும் காமினிக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்க முடியாம மனசு வேதனைப்படுவாளுன்னு சொல்லிட்டு தான் நான் காமினி பத்தி எதுவுமே அவகிட்ட சொல்றது இல்ல. சரி, படிச்சவர் நீங்களே இப்படி 10ஆம் வயசுல தினமா கேள்விகள் கேட்கும் போது கோகிலாவால எப்படி இந்த உறவை புரிஞ்சுக்க முடியும்? இத பார்மணி, உனக்கு காமினியை சந்திக்காம இருக்கிறது கஷ்டமா இருந்தா சொல்லு. நான் அவகிட்டே சொல்லி இந்த கேஸ்ல வக்கீலே மாத்திர சொல்றேன். எஸ், இந்த வழக்கு தான் உங்க 2 பேரும் அடிக்கடி சந்திக்க வைக்குது. லுக்கியா, நீங்க அந்த மாதிரி ஏதாவது செஞ்சா அப்புறம் காமினி கிட்ட பேசி என்னால அவ ஆடிட்டரையே மாத்திக்க சொல்ல முடியும். தவிர இது என்னோட பர்சனல் மேட்டர். இதுல யார தலையிடுறத நான் விரும்பல. மணி 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 மணி, சரியா நேரத்துக்கு வீட்டுக்கு வரதில்லை. எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்தி. ஏ கடங்காரி, அண்டாக்குள்ள விழுந்து தொலைக்க போறேன். இப்பதானே குடிக்க வச்சேன், ஏன் தண்ணீர் அலற போய் சரியா? என்னது அப்பா கிட்டவா? ஆமா, பெரிய அப்பா. உங்க அப்பா யோகிதை எனக்கு தெரியாதா? போடி. பேசாம வத்தல கொண்டு வாட்டாரியே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம். பக்கில் வாரியரை பறந்து வாக்கப்பட்டேன். இப்ப என் வயிறு தான் எரியுது. வாங்க. மிஸ்டர் மணிக்கு 2 நாளா உடம்பு சரியில்லாம இருக்குன்னு ஆடிட்டர் சொன்னாரு. பாத்துட்டு போலாம்னு வந்தேன். இப்ப எப்படி இருக்காரு? சின்ன பிள்ளையாட்டு அடம் பிடிச்சிருக்காரு. கொற்ற மழையில தொப்பமா நனைஞ்சிருக்காரு. ஆத்துல என்கிட்ட ஏதாவது சொன்னதானே. இப்ப வர வர எதுவுமே சரியில்லை. ஆனாலும் வாங்க, எப்ப வந்தேன்? என்னடி வந்தவாளை நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? போய் காப்பி கொண்டா. செத்துருக்கா, இந்த வந்துட்டு. வேண்டாங்க, நீங்க அங்கே இருங்க, நானே வரேன். வாங்க, உட்காருங்க. மிஸ்டர் மணி, என்ன திரட பெரிய வஸ்தாதுன்னு நினைப்போ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, இதெல்லாம் என்னத்துக்கு வேண்டாம் வந்தேன்? பேசாம படுக்க வேண்டியது தானே? எனக்கு ஒண்ணும் இல்லையா, நான் நல்லா தான் படுங்க. படுங்க. இல்ல, நான் வந்து நான் நல்லா தான் இருக்கேன். மிஸ்டர் மணி, நீங்க கரெக்டா மருந்து சாப்பிட்டு சீக்கிரம் குணமாயிடணும். நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. சாரி. இது என் பொண்ணு. நமஸ்காரம் சொல்லு. நமஸ்காரம். நேக்கில்லடி ஆண்டி. நமஸ்காரம். மக்க. மஞ்சு, இது காப்பிக்கு சர்க்கரை எல்லாம் போட்டியாடி? ஞாபகமா? வாடி குளிக்க போலாம். வாடி. சாப்பிடுங்க. சனியனே, பறக்கா வெட்டி சத்தம் போட்டு மெனி திரும்பி போடுவேன். ஆப்பிள் எழுதி வேண்டி இருக்கு. அப்பனும் பொண்ணு ஒண்ணு. ஆப்பிள் ஆப்பிள். ஆமா, நீங்க காபி சாப்பிடலையே?
நான் கார்த்தால இருந்து 2-3 பரவாயில்ல. இல்ல வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. இத்தனை வேண்டாம். ம். போறோம். இல்லங்க. சனி, இது வேற நின்னு தொலைக்க மாட்டேங்குது. இருக்கிறது போறாதுன்னு இது வேற. இந்த வீட்டுல இது கூட எனக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. என்னங்க, தண்ணி ரொம்ப கீழெல்லாம் வழியுது. அது எப்போ வழி ஆரம்பிச்சிடுது, நிறுத்த முடியல. அப்ப நான் வரேங்க.